ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சோட்டி ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சோட்டி ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து சரி நீடிலையும் சில்க் த்ரெட்டையும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு கீழே குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே சைடில் கொண்டு போகிறேன். சைடில் அதே மாதிரி ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போடுறேன். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி லாக் ஸ்டிச் போடுறேன். அப்புறம் அப்படியே கீழே ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்புறம் மேலே இந்த சைடு கொண்டு போயிட்டு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். உங்களுக்கு கோன் சைஸ் இது போதும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கூட நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இது போதுன்றதுக்காக நான் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைனில் வர மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வரேன். கீழே லாங்காக போடுற செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஸ்டிச்சுக்கு 1/4 டிஃப்ரென்ஸில் நம்ம போடுறோம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே லாக் ஸ்டிச் போடுறோம். அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு 1/4 டிஃப்ரென்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே கீழே வர 1/4 டிஃப்ரென்ஸில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி மேலே பெரிய செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அப்படியே ஸ்லீப்பிங் லைனில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே லாக் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகிறோம். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த கோன் ஷேப் வரும். இதுதான் சோட்டி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம்முக்கெலாம் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம போடுற அந்த லாங் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/4 டிஃப்ரென்ஸில் போடுவோம். அதுக்கப்புறம் 1/8 டிஃப்ரென்ஸில் போடுறோம். அதாவது போக போக அதை கம்மி பண்ணிகிட்டே போகணும். இதை பார்த்திங்கன்னா லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். கீழே அப்படியே பார்த்திங்கன்னா 1/4 டிஃப்ரென்ஸில் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ 1/8 டிஃப்ரென்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ அதே மாதிரி மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். கீழே போடுற ஒரு செயின் ஸ்டிச்சோட கேப் பார்த்திங்கன்னா நான் சின்னதாக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 1/4 டிஃப்ரென்ஸில் போட்டதை நான் கம்மியாக்கி 1/8 டிஃப்ரென்ஸில் நான் போடுறேன். ஸோ அதேமாதிரி ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொஞ்சம் கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மேலே குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன், லாக் ஸ்டிச் போடுறேன். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன், மேலே லாக் ஸ்டிச் போடுறேன். அவ்வளோதான். ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச்சை நீங்கள் 2 to 3 டைம்ஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.